மாலை வேளையிலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்த வந்திருக்கின்றோம். என் அன்பான தேவ ஜனங்களே, வேதத்திலே பலவிதமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மைகளை செய்திருக்கிறார் என்பதை வேதம் சொல்கிறது. அதை யாரும் மறுக்க முடியவில்லை, மறுக்கவும் இல்லை. என் அன்பானவர்களே, தேவன் அவர் பலவிதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திருக்கின்றார். அவர் செய்த அற்புதங்களை சொல்ல முடியாத அளவுக்கு அப்படிப்பட்ட அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே அவரும் அப்படியாய் கிராமங்கள் தோறுமாக அவர் அற்புதமான காரியங்களை செய்து கொண்டு வருகிற போது அங்கே சகேயு என்கின்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் அந்த பகுதியில் முழுவதுமாக பணங்கள் கொடுக்கல் வாங்கலும் அவன் நடத்தி கொண்டிருந்தான். அந்த இடத்திலே ஒரு பெரிய மனிதனாகவும் இருந்தான். அது மட்டுமல்ல, அவன் குள்ளமாக இருந்தபடினாலே அவன் அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிராமங்கள் தோறுமாய் வந்து கொண்டிருக்கிற போது அவரை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையிலே அவன் இருந்தான். அவன் ஆண்டவரை பார்ப்பதற்காக அவன் அங்கே அருகிலே இருந்த ஒரு காட்டு மரத்தின் மேலே அவன் ஏறி அமர்ந்திருந்தான். என் அன்பானவர்களே, இது சொல்வதற்கு ஒரு கதையாக இருக்கலாம், ஆனால் இது உண்மை சம்பவம். அந்த சம்பவத்தை உங்கள் மத்தியிலே நான் சொல்கின்றேன். அவன் நினைத்திருந்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேரடியாகவே பார்த்திருக்கலாம். ஏன் என்று சொன்னால், அந்த கிராமத்திலே அவன் பணம் கொடுக்கல் வாங்கல் உள்ளவனாக இருந்ததனாலே அங்க இருக்கிற மக்கள் அவனை விரும்பி இருப்பார்கள். அவரிடத்தில் மக்களிடத்தில் சொல்கிற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலும் கொண்டு செல்லக்கூட இருக்கும். ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை. அவன் அந்த காட்டத்தின் மரத்தின் மேலே ஏறி அமர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று வாஞ்சோடு மேலே இருந்தான். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வழியாக வந்து அந்த மரத்தடியில் குறிப்பாக நின்று, சகோதரரே, நீ இறங்கி வா, உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். என் அன்பானவர்களே, அவன் பெயர் சொல்லி சகோதரே இறங்கி வா என்று சொல்கின்ற அளவிற்கு கர்த்தர் ஞான திருஷ்டியாய் பேரை குறிப்பிட்டார். என் அன்பானவர்களே, அப்படியாகத்தான் இதோ உங்கள் மத்தியிலே நான் பேசிக் கொண்டிருக்கின்ற என் பெயர் வின்சென்ட். இதோ பக்கத்தில் இருக்கிற நசரத் பேட்டையில் தான் நான் வசிக்கின்றேன். அது மட்டுமல்ல, ஆவடி பகுதியில் இருக்கிற இந்திய விமானப்படையிலே நான் பணிபுரிந்து 36 ஆண்டு காலமாக பணிபுரிந்தேன். அது மட்டுமல்ல, அங்கிருந்து ஓய்வு பெற்று இதோ 6 ஆண்டுகளாக இருக்கிறது. என் அன்பானவர்களே, அவன் சகேயு காட்டு மரத்தின் மேல் ஏறினான். நான் வேலிகத்தா முள் மரத்திலே ஏறி இருந்தேன். இதற்கு சொல்வதற்கு காரணம், இப்படியும் குத்தும் அப்படியும் குத்தும் அந்த